கவனிங்க. இப்போ எக்ஸசைஸ் 1.1ல 7th சம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Let A equal to the set of all natural numbers less than 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A set. B set எப்படி இருக்கு? The set of all prime numbers less than 8. இந்த மாதிரி B set கொடுத்துருக்காங்க. C set. The set of even prime number C set வந்து even prime numberன்னு கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் என்ன வெரிஃபை பண்ண சொல்றாங்க? அதுல ரெண்டு சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வெரிஃபை பண்ண சொல்றாங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதே போல இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? A கிராஸ் B டிஃபரன்ஸ் C. B மைனஸ் Cன்னு படிக்காதீங்க, டிஃபரன்ஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ்னு இதை படிக்காதீங்க. எப்படி படிக்கணும்? டிஃபரன்ஸ் படிக்கணும். A கிராஸ் C. அப்ப இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். நீங்க இதை எதுக்காக நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு மைனஸ்ன்னு படிச்சிருவீங்க, அல்லது மைனஸ்ன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நான் படிச்சு காமிக்கிறப்ப உங்களுக்கு அது என்ன மாதிரி படிக்கணுங்கிறது புரியும். அதனாலதான் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி காமிக்கிறது. சரியா? இப்ப போலாமா? சம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாமா? பாருங்க. 7th சம்ல ஃபர்ஸ்ட், 7thல ஃபர்ஸ்ட் என்ன? இது அப்படியே இந்த இதுல 7thல ஃபர்ஸ்ட்ல இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதுறப்ப இந்த கிவன் எடுத்து எழுதிக்கணும். கிவன் என்ன வருதோ கிவனை எழுதிக்கணும். அதுக்கப்புறமா தான் சொல்யூஷன் போக போறோம். கிவன் எப்பயும் போல சொல்யூஷன் எழுதிக்கோ, கிவன் ஆர் கிவன் தட்னு எழுதிக்கிங்க. இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கிறத எழுதணும், கிவனை எழுதணும். A ஈக்குவல் டு the set of all natural numbers less than 8. அதைத்தான் இங்க எழுதியிருக்கிறேன். A equal to the set of all natural numbers less than 8. சரியா? இப்ப கவனிங்க. the set of all natural numbers நேச்சுரல் நம்பர்ஸா இருக்கணும். அதே போல எப்படி இருக்கணும்? less than 8, 8 கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. A செட். நேச்சுரல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, பென்சில் எழுதியிருக்கிறோம் பாரு. nங்கிறது நேச்சுரல் நம்பர் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இதுக்கு பேர் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5ன்னு ஆரம்பிக்கும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்கிறனால நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். சரி, அடுத்த கண்டிஷனை பாருங்க. லெஸ் தேன் 8 நேச்சுரல் நம்பர்ஸாகவும் இருக்கணும், லெஸ் தேன் 8ஆகவும் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுக்கல. இங்க நல்லா கவனிக்கணும். இங்க லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்கிறனால 8 வராது. 8க்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். அது கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும்.
இங்க லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருந்தானா 8ஐயும் எடுத்து எழுதிக்கணும். சரியா? இப்போ வந்து லெஸ் தேன் 8னா எது வரும்? நேச்சுரல் நம்பர்ஸ் இது. லெஸ் தேன் 8னா என்ன வரும்? 1 வரும், அதான் டிக் பண்ணியிருக்கிறேன். 2 வரும், டிக் பண்ணியிருக்கிறேன். 3 வரும், டிக் பண்ணியிருக்கேன். 4, 5, 6, 7 வரைக்கும் டிக் பண்ணிக்கிறோம். 8 டிக் பண்ணல. ஏன்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இங்க இல்ல, லெஸ் தேன் மட்டும்தான் இருக்கிறனால 8 விட்டுறணும். வெரி இம்பார்ட்டன்ட், கவனிச்சுக்கோ. அப்ப பாருங்க, இங்க 1 2 3 4 5 6 7 வரைக்கும் மட்டும் எழுதியிருக்கிறேன்னா, அப்ப இந்த இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம்? the set of all natural numbers less than 8 அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ்ல எலமெண்ட்ஸ் எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். அப்ப இதை கொடுத்துருக்காங்கன்னா இதுல இருந்து நீங்க தான் இதை கொண்டு வரணும். சரியா? இந்த நம்பர்ஸ் 1 to 7 அவன் கொடுக்காம இப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம்ல கொடுத்துருக்கான் இல்லையா, அதுல இருந்து நாம இது மாதிரி கொண்டு வந்தோம். சார் எனக்கு வந்து இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னா தெரியும் சார், எழுதணுமா சார் எக்ஸாமுக்கு அப்படின்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பென்சில்ல எழுதி இருக்கிறதெல்லாம் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. எழுதலாம், எழுதாமே போகலாம். சரியா? இது நான் மைண்ட்லயே எனக்கு தெரியும் சார், மைண்ட்லயே என்னோட மனசுக்குள்ளேயே இது இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது தேவையில்லை. சில பேர்த்துக்கு இது தெரியாது, அது எப்படி இது வந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கு அவசரம் தான் இதை எழுதி காமிச்சிருக்கிறது. சரியா? n ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்ட்டு இது நேச்சுரல் நம்பர்னு எழுதி காமிச்சிட்டு லெஸ் தென் 8ங்கிறதுனால அது கீழே இருக்குதுங்கிறதுக்கோசரம் எழுதி காமிச்சிருக்கிறதுனால இது வந்து மைண்ட்ல திங்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்காக எழுதப்பட்டது. நீங்க வேணும்னா எழுதிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். புரியுதுன்னா உங்க மைண்ட்லயே புரியுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? சரி, இப்ப ஏ செட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பி செட் என்னன்னு பார்க்கலாம். the set of all prime numbers less than 8. இங்க பாரு, the set of all prime numbers சொல்லிட்டு அதுவும் less than 8 கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பிரைம் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்னு. தெரியலைன்னா இங்க பாருங்க, மறுபடியும் நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்க. பிரைம் நம்பர்ஸ் எப்படி ஆரம்பிக்கும்? 2 3 5 7 11 13 அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? சரி, இது எப்படி சார் பிரைம் நம்பர்ஸ்? பிரைம் நம்பர்ஸ்னா பகா எண்கள், என் நேச்சுரல் நம்பர்ஸ்னா இயல் எண்கள். பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னா ஒன்னுங்கிற நம்பரால டிவைட் ஆகும், இல்லைன்னா அதே நம்பரால டிவைட் ஆகும். ஒன்னாலையும் டிவைட் ஆகும், தன்னாலையும் டிவைட் ஆகும், ஒன்னாலையும் டிவைட் ஆகும். மற்ற நம்பரால டிவைட் ஆகாது. அதுதான் பிரைம் நம்பர். இப்ப இந்த 5 எடுத்துக்குவே, 5 1ஆல டிவைட் ஆகும், இல்லைன்னா 5ஆல டிவைட் ஆகும். வேற ஏதாவது நம்பர்ல டிவைட் ஆகுமா? ஆகாது. அதனால இது பிரைம் நம்பர், பகா நம்பர், பகா எண். இங்க பாரு, இந்த 13 எடுத்துக்கோ. 13 வந்து 1ஆல டிவைட் ஆகும், 1ங்கிற நம்பரால, அல்லது 13ங்கிற நம்பரால டிவைட் ஆகும். அதனால வேற ஏதாவது நம்பரால டிவைட் ஆகுமா? ஆகாது. அதனால இது பிரைம் நம்பர், பகா எண். பகா எண் இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லாமா? இங்க பாரு, இங்க ஒரு 6 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்க. இங்க ஒரு 6 இருக்குல்ல, 5க்கும் 7க்கும் இடையில 6 இருக்கு. 6 வந்து ஏன் எழுதல? 6 வந்து 1ஆல டிவைட் ஆகும், 6ஆலையும் டிவைட் ஆகும், அப்புறம் எதால டிவைட் ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். ஸோ இப்போ வந்து அது என்ன ஆகுது? அது வந்து காம்போசிட் நம்பர். சரியா? அப்போ வந்து பிரைம் நம்பர் வராது. அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரைம் நம்பர் ஆகாது. அப்ப பிரைம் நம்பர்னா என்ன மீனிங்? ஒரே சுருக்கமா சொன்னா ஒன்னுங்கிற அந்த நம்பரால டிவைட் ஆகணும், அல்லது அதே நம்பரால டிவைட் ஆகணும். அதுதான் வந்து பிரைம் நம்பர். அதை சுருக்கமா எப்படி சொல்லுவாங்கன்னா,
ஒன்னால டிவைட் ஆகணும், இல்லைன்னா தன்னால டிவைட் ஆகணும். மற்ற நம்பரால டிவைட் ஆகக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் பிரைம் நம்பர்ஸும்பாங்க. ஸோ இந்த பிரைம் நம்பர்ஸுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். எப்போ இருந்தாலும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றேன். ஸோ பிரைம் நம்பர்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? 2, 3, 5, 7, 11, 13 அப்படியே போகும். சரியா? இதுதான் பிரைம் நம்பர்ஸ். அப்ப the set of all prime numbers, all prime numbersனா all prime numbers இந்ததான் prime numbers. அப்புறம் less than 8, 8 கீழே இருக்கணும். 8 கீழே இருக்கணும்னா இங்க பாரு, இங்க இருக்கு பாரு, 7க்கும் 11க்கும் இடையில 8 இருக்கு. அப்ப 8 கீழே இருக்கணும்னா இதை தான் எழுதணும். 2 டிக் அடிச்சிருக்கிறேன், 3 டிக் அடிச்சிருக்கிறேன், 5, 7 டிக் அடிச்சிருக்கிறேன். ஏன் 8 கீழே இருக்குது. 11 ஏன் டிக் அடிக்கல? 8க்கு மேல போயிருது. 13 ஏன் டிக் அடிக்கல? 8க்கு மேல போயிடும். அச்சா, லெஸ் தேனா இருக்கணும். 8க்கு லெஸ் தேனா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். அதுதான் 2, 3, 5, 7, 2, 3, 5, 7. ஸோ இது புரியாதவங்களுக்கு, மைண்டில் என்னால் திங்க் பண்ண முடியலங்கிறவங்களுக்கு தான் இதை இப்போ எழுதியிருக்கிறேன். இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன். எனக்கு இதெல்லாம் தெரியும் சார் அப்படின்னா இதை தாராளமாக விட்டுரு, டைரக்டா இந்த செட்டை எழுதிக்கோ, 2, 3, 5, 7. ஓகேவா? ஓகே. அடுத்தது செட்டு சி. சி என்னன்னு கொடுத்துருக்காங்க பாரு. the set of even prime number, the set of even prime number அப்படியே இங்க எழுதிக்கோ, the set of even prime number. அப்ப பிரைம் நம்பர்ங்கிறது வருது. எப்படி இருக்கணும் அந்த பிரைம் நம்பர்? ஈவனா இருக்கணும்னு அர்த்தம். the set of even prime numberனா என்ன அர்த்தம்? பிரைம் நம்பரா இருக்கணும், அதே சமயத்துல எப்படி இருக்கணும்? ஈவன் பிரைம் நம்பரா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பிரைம் நம்பர் இங்க என்ன எழுதணும்? அதே தான் இதுவும். மறுபடியும் உங்களால மைண்ட்ல திங்க் பண்ண முடியாதவங்களுக்கு தான் இதை எழுதியிருக்கிறேன். P ஈக்குவல் டு பிரைம் நம்பர் P, பிரைம் நம்பர் P ஈக்குவல் டு 2, 3, 5, 7, 11, 13 எப்படி போகும். இதுல பாருங்க, 2 தான் ஈவன் நம்பரா இருக்குது, 3 ஆட் நம்பர், 5 ஆட் நம்பர், 7 ஆட் நம்பர், 11 ஆட் நம்பர், 13 ஆட் நம்பர். இனிமேல் வர்றது எல்லாமே ஆட் நம்பரா தான் இருக்கும். இது எல்லாமே ஆட் நம்பரா தான் இருக்கும். இது ஒன்னே ஒன்று மட்டும்தான், ஒன்னே ஒன்று கண்ணேன்னு, இது ஒன்று தான் என்னது? ஈவனா இருக்குது, ஈவன் பிரைமா இருக்குது. அப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? the set of even prime numberங்கிறாங்க. அப்ப 2 மட்டும் தான் வரும். அந்த 2 எடுத்து எழுதிக்கிட்டோம். புரியுதா? அப்ப மீண்டும் சொல்றேன், இந்த பென்சில்ல எழுதி இருக்கிறதெல்லாம் நீங்க எழுதலாம், எழுதாமே போகலாம். டெஸ்ட்ல, எக்ஸாம்ல எழுதலாம், எழுதாமே போகலாம். சரியா? ஆனா இதெல்லாம் கண்டிப்பா இது வந்துடணும். எனக்கு நல்லா டைரக்டா நல்லாவே தெரியும் சார்னா இதை எழுதிட்டீங்க. அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இதை ஃபுல்லா எழுதணுமா, இதை ஃபுல்லா எழுதணுமா, இதை ஃபுல்லா எழுதணுமான்னா எழுதுனா நல்லது. இப்படி டைரக்டாவும் எழுதலாம். A ஈக்குவல் டு இதை எழுதலாம், B ஈக்குவல் டு இதை எழுதலாம், C ஈக்குவல் டு இதை எழுதிட்டு போகலாம் டைரக்டா. என்ன அப்படி எழுதுனீங்கன்னா ஸ்டெப்ஸ் கம்மியா இருக்கும். இதை அதை பார்த்து அப்படியே அங்க கொஸ்டின் இருக்கிறத பார்த்து அப்படியே A, B, C இதெல்லாம் இதை எழுதிட்டு இதை எழுதுனோம்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமா போகும். அவ்வளவுதானே தவிர எனக்கு இதை தெரியும் சார், இதை எழுதுறதுக்கு டைம் பத்தல சார், நான் A ஈக்குவல் டு டைரக்டா இதை எழுதிக்கிறேன், B ஈக்குவல் டு டைரக்டா எழுதிக்கிறேன், C ஈக்குவல் டு இதை டைரக்டா எழுதிக்கிறேன்னா எழுதிக்கிங்க. தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிடுறாங்க. அதனால இதுக்கு எப்படி எழுதணும்னு விளக்கம் கொடுத்துட்டேன். நீங்க எப்படி பண்ணணும்ட்டு கொடுத்தாச்சு. அப்ப கிவனை எழுதணும். இந்த கிவனை எழுதுனாதான் நம்ம இன்னுமே சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும், வெரிஃபை பண்ண முடியும். சரியா? இப்ப இந்த கிவன் இருக்குது பாத்தியா, இந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கும் இதே தான் கிவனு, செகண்ட் சம்முக்கு செவன்த்ல செகண்ட் சம்முக்கும் அதே தான் கிவனும். இங்க என்ன கொடுத்துருக்கிறோமோ அதே தான் செவன்த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன கிவனோ அதே தான் செவன்த்ல செகண்ட் கொஸ்டினுக்கும் அதே தான் இங்க எழுதியிருப்பேன்.
அதனால வந்து இந்த 7th செகண்ட் சம் பார்க்க வர்றப்ப இதை இப்போ நான் சொன்ன இவ்வளவு நேரம் சொன்ன விளக்கம் தான் இதுக்கும். சரியா? ஓகே. அப்ப இந்த கிவனை எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம், வெரிஃபை பண்ண போறோம். இப்ப டு வெரிஃபை பண்ணணும். 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, வெரிஃபை தட். இங்க வெரிஃபை தட்னு சொன்னானா டு வெரிஃபை, செக் தட்னு கொடுத்தானா டு செக், டு சோ தட் அப்படின்னு கொடுத்தானா டு சோ அப்படி எழுதிக்கும். சரியா? சரி, இப்ப வெரிஃபை பண்ண சொல்றாங்க, அதனால டு வெரிஃபைன்னு எழுதியிருக்கிறேன். எதை வெரிஃபை பண்றேன், ஃபர்ஸ்ட் சம் என்ன, இங்க பாரு, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி எடுத்து எழுதிக்கிட்டோமா? அப்ப இதைத்தான் வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், அதை தூக்கி அப்படியே எழுதியிருக்கிறேன். டு வெரிஃபை, இங்க வெரிஃபை தட்னால டு வெரிஃபைன்னு போட்டு அதை எழுதிக்கிட்டேன். சரி, இப்ப இதை வெரிஃபை பண்ண போறேன். எப்படி பண்ண போறேங்கிறது இதான் ஸ்டெப்பு. இதுல ஆரம்பிச்சு இங்க இருந்து இங்க ஆரம்பிச்சு இங்க போய் இங்க வந்து இங்க முடியுது. சரியா? இப்ப இதை ஒரு சுருக்கமா சொல்றேன் பாருங்களேன். இதைதான் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். இதுல இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பாத்தியா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு போட்டு எல்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கிட்டு எழுதுவாங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கிட்டு எழுதுவாங்க. அப்படி எழுதுனாலும் சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதினாலும் சரி. சரியா? இப்ப பாருங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்ப இது லெஃப்ட் சைடுல இருக்குது. இதை தூக்கி ஒரு ஹெட்டிங்கா இங்க போட்டுக்கிறேன். ஹெட்டிங்கா போட்டுக்கிட்டு அப்படியே அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். அப்படியே கொண்டாந்து ஆன்சர் கண்டுபிடிச்சு அதுக்கு ஈக்குவேஷன் 1ன்னு கொடுத்துட்றேன். அதே போல இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இதை எடுத்து இங்க எழுதிக்கிட்டு இதை ஒரு ஹெட்டிங்கா போட்டு எழுதிக்கிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுக்கிட்டே வந்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். அது ஈக்குவேஷன் 2ன்னு எழுதுறேன். அப்புறம் இந்த ஈக்குவேஷன் 1 இந்த ஈக்குவேஷன் 2 இந்த ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து இது வெரிஃபை ஆயிடுச்சுன்னு காட்ட போறேன். அப்ப இதை எப்படி செய்ய போறேங்கிறத சொல்லிட்டேன்னா, இதை ஒரு ஹெட்டிங்கா போட்டுக்கிட்டு அப்படியே வந்து கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன் 1 இதை ஒரு ஹெட்டிங்கா போட்டுக்கிட்டு அப்படியே ஆன்சர் கொண்டாந்து அது ஈக்குவேஷன் 2. அப்போ 1 2ல இருந்து என்ன ஆகுது, இதை வெரிஃபை பண்ணிட்டோன்னு காட்ட போறோம். இப்ப சுருக்கமா சொல்லிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிச்சா? இப்ப போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் வாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத ஒரு ஹெட்டிங்கா போட்டு எழுதுறோம். இப்ப இந்த ஹெட்டிங்ல இருக்கிறத எப்படி ஒர்க் அவுட் பண்ணி 1ன்னு ஈக்குவேஷன் கொண்டு வராங்கிறத சுருக்கமா சொல்றேன் கவனி. ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த ஹெட்டிங்ல என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு, கிராஸ் இருக்குது, சி இருக்குது. கிராஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறதையும் இந்த பக்கம் இருக்கிறதையும் லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல இருக்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இப்ப பாரு, கிராஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது, அதைத்தான் கண்டுபிடிக்கணும். இதை ஃபுல்லா கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதை கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை, அங்க மேலேயே இருக்குது, பார்த்து எழுதிக்கலாம். சி எடுத்து எழுதணும், இதை எடுத்து எழுதணும், அப்புறம் இது ஃபுல்லா எழுதணும். புரியுதா? இந்த ஹெட்டிங்க இங்க எழுதிட்டோம். இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத ஒரு ஹெட்டிங் எழுதிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் 1 கொண்டு வர்றதுக்கு இது இருக்கு பத்தியா, ஏ இன்டர்செக்ஷன் பி, அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் சி எழுதுறோம். அப்புறம் என்ன செய்யறோம், இது ஃபுல்லாவே எடுத்து எழுதுறோம், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு. புரியுதா இந்த ஸ்டெப்பு? இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு, இப்ப பாருங்க இந்த ஏ என்னது, இங்க இருந்து பார்த்து எழுதுங்க. 1 to 7 எழுதிக்கணும். 1 2 3 4 5 6 7 அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிறோம். ஏவை எழுதிட்டோம். அடுத்தது என்ன எழுதணும், இந்த இன்டர்செக்ஷனை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பி என்ன, பி வந்து 2 3 5 7 சரியா? அப்ப இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்.
இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங்? ஆல் காமன். ஆல் காமன், காமனா இருக்கக்கூடிய பொதுவா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதும்னு அர்த்தம். ஆல் காமன், அதுக்கு சுருக்கமா என்ன சொல்லணும்னா ஆல் காமன். ரெண்டுலயும் பொதுவா இருக்கக்கூடியத எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். பொதுவா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இங்க பாருங்க, இந்த ஒன்னு எடுத்துக்குங்க. ஒன்னு இங்க இருக்கா? இல்ல. இந்த 2 பாருங்க, 2 இங்க இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அப்ப அதை டிக் அடிச்சுக்கோ. ரெண்டுலயும் இருக்கு, காமனா இருக்கு. 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப அதை டிக் அடிச்சுக்கோ. 4 இங்க இருக்கு, இங்க இல்ல. ரெண்டுலயும் காமனா இல்ல. அப்ப அதை விட்டுரு. 5 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ரெண்டுலயும் காமனா இருக்கு, அதனால டிக் அடிச்சுக்கோ. ஓகேவா? 6 இங்க இருக்குது, இங்க இல்ல. அதனால அதை விட்டுரு. 7 இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப 7ம் இருக்கு. அப்ப இந்த டிக் அடிச்சதை மட்டும் எடுத்துக்கோ. அதுதான் ரெண்டுலயுமே இருக்குதுன்னு அர்த்தம். 2 2 3 5 7. ஓகேவா? உனக்கு டவுட்டா இருந்தா மறுபடியும் பார்த்துக்கோ. 2 இங்க இருக்கா? இங்க இருக்கு. 3 இங்க இருக்கு, இங்க இருக்கு. 5 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 7 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சரியா? டவுட் வந்ததுன்னா அப்படி பார்த்துக்கலாம். புரியுதா இது? ஓகே. அடுத்தது இதை தான், இதை எடுத்து எழுதணும்னு சொன்னேன். அப்புறம் இதை எடுத்து எழுதணும்னு சொன்னேன். சி சி ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கிட்டு, சி எங்க இருக்கு? இங்க பாரு, நம்ம கிவன்ல வச்சிருக்கிறோம் பாரு, அதுக்கு தான் இந்த கிவனை எழுதுறது. சி ஈக்குவல் டு 2, 2ங்கிற செட் எழுதிட்டோம். சரியா? இப்ப என்ன செஞ்சுட்டோம்? இதை கண்டுபிடிச்சு எழுதிட்டோம், இதையும் எழுதிட்டோம். அடுத்தது இது ஃபுல்லா எழுத போறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் கிராஸ் சி ஈக்குவல் டு, இப்போ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பி 2 3 5 7, 2 3 5 7. அப்புறம் இந்த கிராஸ் அப்படியே இங்க எடுத்து எழுதிக்கோ. அடுத்தது இந்த சி என்ன? 2 2 எழுதியாச்சு. சரியா? இப்ப கிராஸ் பண்ணலாமா? இங்க பாரு, ஏ இன்டர்செக்ஷன் பி இங்க வந்து பார்த்து எழுதிட்டோம், சி இதை பார்த்து இங்க எழுதிட்டோம். கிராஸ் சைன் நடுவில் இருக்குது. இப்ப இதை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாமா? 2, 2 வேற எது எலமெண்ட் இல்லை. 2, 2 2, 2 மட்டும் எழுதிக்கிறோம். அப்புறம் 3 2 முடிச்சிட்டோம். இப்ப 3 எடுத்துக்கோ. 3, 2 3, 2. அடுத்தது 5 எடுத்துக்கோ. 5, 2 5, 2. அடுத்தது 7 எடுத்துக்கோ. 7, 2 7, 2. முடிஞ்சிச்சா? 4 பேர்ஸ் இருக்கா? இதுல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 1 2 3 4. இதுல ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கு, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்ப இதுல 4, இங்க 1 1 2 3 4. இதுல 1 4 into 1 4. அப்ப 4 பேர்ஸ் இருக்கணும். 1 2 3 4. புரியுதா? சப்போஸ் இது பேர்ஸ் கரெக்டா இருக்குதான்னு இப்படி செக் பண்ணிக்கலாம் நீ. சோ இது வந்து என்னது? ஈக்குவேஷன் 1. இந்த லெஃப்ட் வந்து இங்க கண்டுபிடிச்சிட்டோம், அப்படியே கொண்டாந்து. சரியா? ஹெட்டிங் 1 அதே தான், லெஃப்ட் தான் ஹெட்டிங் 1, அதை தான் இங்க எழுதியிருக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டோம் 1, ஈக்குவேஷன் 1. இப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத தூக்கி மறுபடியும் ஒரு ஹெட்டிங்கா போட்டு எழுது. இங்க எழுதிட்டோமா? இப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சுருக்கமா சொல்றேங்க. நீங்க ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும், எழுதிக்கணும். அப்புறம் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி, பி கிராஸ் சி, அப்புறம் இது ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. புரியுதா? அதுதான் ஈக்குவேஷன் 2. அப்ப இத ரைட் சைடுல இருக்கிறத ரெண்டாவது ஹெட்டிங் போட்டுக்கிறோம். இந்த ஹெட்டிங் எப்படி கண்டுபிடிக்கணும்? இது ஏ கிராஸ் சி ஃபர்ஸ்ட், அப்புறம் பி கிராஸ் சி, அப்புறம் இது ஃபுல்லாவே ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஸ்டெப் புரியுதா? ஓகே. இது கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஈக்குவேஷன் 2. பார்க்கலாம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. ஏ கிராஸ் சி இதுதானே ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏ கிராஸ் சி எழுதிட்டேன். ஈக்குவல் டு ஏ என்ன பாருங்க, 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும் எழுதியாச்சு. கிராஸ் இப்ப என்ன செய்யணும்? சி சி வந்து 2 எடுத்து எழுதுங்க. 2
எழுதியாச்சா? இப்போ பாருங்க, இதையும் கிராஸ் பண்ணணும். ஏ கிராஸ் சி. அப்ப இதையும் கிராஸ் பண்றப்ப எப்படி கிராஸ் பண்ணலாம் கவனிங்க. 1 எடுத்துக்கோ. இப்ப கிராஸ் பண்ணு. 1, 2, 2, 2, அப்புறம் 3, 2, அப்புறம் 4 எடுத்துக்கோ. 4, 2, அப்புறம் 5 எடுத்துக்கோ. 5, 2, அப்புறம் 6 எடுத்துக்கோ. 6, 2, அப்புறம் 7 எடுத்துக்கோ. 7, 2. முடிஞ்சிச்சா? இதுல ஒரே ஒரு எலமெண்டா இருக்கனால ஈஸியா முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல வந்து 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. இதுல 1 இருக்கு. 7 into 1 1. அப்ப 7 பேர்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 பேர்ஸ் இருக்கு. புரியுதா? இது A கிராஸ் C. இப்ப B கிராஸ் C க்கு போலாமா? B கிராஸ் C. B என்ன பாருங்க. B 2 3 5 7 2 3 5 7. அடுத்தது இந்த B எடுத்து எழுதியாச்சு. இந்த கிராஸ் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த C என்னன்னு பாரு. 2 எழுதிக்கோ. இப்ப கிராஸ் பண்ணலாமா? இங்க ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அதனால ஈஸியா முடிஞ்சிடும். 2 எடுத்துக்கோ. 2, 2 2, 2. அதுக்கப்புறம் இந்த 3 எடுத்துக்கோ. 3, 2 3, 2. இது 3, 2. அப்புறம் இந்த 5 எடுத்துக்கோ. 5, 2 5, 2. அதுக்கப்புறம் இந்த 7 எடுத்துக்கோ. 7, 2 7, 2. ஓகேவா? 4 பேர்ஸ் இருக்கணும். 1 2 3 4. இதை கண்டுபிடிக்கிறது எப்படி? இதுல 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுல ஒரு எலமெண்ட் இருக்கு. அப்ப என்ன? 4 into 1 4. அப்ப A கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். B கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இது ஃபுல்லா கண்டுபிடிக்க போறோம். அதுதான் இங்க எழுதி இருக்கிறேன். இப்ப A கிராஸ் C என்னங்கிறத பார்த்து அப்படியே எழுதுங்க. A கிராஸ் C என்ன எழுதி இருக்கிறோம்? 1, 2 1, 2 2, 2 2, 2 3, 2 3, 2 4, 2 4, 2 5, 2 5, 2 6, 2 6, 2 7, 2 7, 2 எழுதிட்டோமா? A கிராஸ் C பார்த்து அப்படியே எங்க எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இந்த இன்டர்செக்ஷன் செய்யணும். இன்டர்செக்ஷனை எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து B கிராஸ் C எழுதணும். B கிராஸ் C இங்க இருக்கு. எடுத்து எழுது. 2, 2 2, 2 3, 2 3, 2 5, 2 5, 2 7, 2 7, 2 எழுதியாச்சா? அப்ப A கிராஸ் C இங்கிருந்து பார்த்து எழுதிட்டோம். இன்டர்செக்ஷனை எழுதிக்கிட்டோம். B கிராஸ் C இங்கிருந்து பார்த்து எழுதியாச்சு. அப்ப இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? ஆல் காமன் பொதுவா இருக்கிற எல்லாத்தையும் எழுதணும். அங்க வெறும் நம்பரா இருக்கிறப்ப அப்படி எழுதணும். இங்க வெறும் நம்பரா இருக்கிறப்ப என்ன செஞ்சோம்? அப்படியே 2 2 இருக்குது, 3 3 இருக்குன்னு பார்த்தோம். இங்க வந்து பேரா இருக்குது. பேர். அப்ப பேர் மாதிரியே இந்த பேர் எப்படி இருக்குதோ அதுவும் அந்த பேரும் அப்படித்தான் இருக்கணும். இங்க இருக்கிற பேர் எப்படி இருக்கோ அப்படிதான் இங்கே இருக்கணும். அப்படி இருந்தா தான் காமனா இருக்குதுன்னு அர்த்தம். பொதுவா இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? சரி, இங்க பாருங்க. 1, 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்த ஃபர்ஸ்ட் செட்டில் இருந்தே செக்அப் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஸ்டெப் அப்படியே ஒரு இதை இப்படி அப்படியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று விட்டுருவீங்க. அதனால வரிசையா பாருங்க. 1, 2 இங்க இருக்கான்னு பாரு. 1, 2 எங்கேயுமே இல்லை. அப்ப அதை டிக் அடிக்க வேண்டாம். அது காமனா இல்லைன்னு அர்த்தம். டிக் அடிச்சதெல்லாம் காமனா இருக்குதுன்னு அர்த்தம். 2, 2 இதை மறைச்சுக்கிறேன். 2, 2 இங்க இருக்கா? அப்ப டிக் அடிச்சுக்கோ ரெண்டுலையும். அதுக்கப்புறம் 3, 2 இங்க இருக்கா? அப்ப ரெண்டும் டிக் அடிச்சுக்கோ. சார், நான் இதை டிக் அடிச்சே தான் தீரணுமா சார்? எனக்கு மனசுல மைண்ட்ல பார்த்தாவே தெரியுது சார்னா, உனக்கு தெரியுதுன்னா நீ எழுதிக்கலாம். தெரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி டிக் அடிச்சு காமிச்சிருக்கிறேன். 3, 2 இருக்கு. இங்க 3, 2 இருக்கு. 4, 2 பாரு. 4, 2 இங்க இல்ல.
அப்போ அதுக்கு டிக் அடிக்கக்கூடாது. 5,2 5,2 இங்கே இருக்குது, அப்போ டிக் அடிச்சுக்கிறேன். அப்புறம் 6,2 6,2 இங்கே இருக்கான்னு பாரு, இல்லை, அப்போ டிக்கு அடிக்கல. அதை 7,2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அதனால டிக் அடிச்சுக்கிட்டேன். அப்போ டிக் அடித்ததை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஈக்குவல் டு 2,2 3,2 5,2 7,2. சரியா? அப்ப இந்த 4 பேர்ஸ் தான் 1 2 3 4 பேர்ஸ் தான் வந்து என்ன செய்யுது, ரெண்டுலையுமே காமனா இருக்குது. அதனால அதை எழுதியிருக்கிறோம். ஈக்குவேஷன் 2. புரியுதா இது? சார் இந்த மாதிரி டிக் அடிச்சு காமிக்கிறதெல்லாம் எனக்கு புரியும் சார், மைண்ட்லேயே எனக்கு தெரியுது அப்படின்னா நீ அந்த டிக் அடிக்க வேண்டியதில் டைரெக்டாக இதை எழுதிடலாம். இன்னும் சில பேர் சொல்லுவீங்க, சார் இந்த ஏ இன்டர்செக்ஷன் சி இதை எழுதணுமா சார், பி இன்டர்செக்ஷன் சி இந்த ஸ்டெப்பை எழுதணுமா சார், எழுதாமே இதை நான் எழுதலாமா அப்படின்னா எழுதலாம். இங்கே நான் இது ரெண்டையும் பார்த்துக்கிட்டே ஏ கிராஸ் சியையும் பி கிராஸ் சியும் இது ரெண்டையும் பார்த்துக்கிட்டே எது காமனாக இருக்குதுன்னு இந்த ஸ்டெப்பு நான் எழுதுறேன் சார், எழுதலாமா அப்படின்னு கேட்டால் எழுதலாம். டைம் எனக்கு 10ஆம் போயிருங்க சார், அதனால 10ஆம் போயிடுச்சு, நான் இதை மட்டும் எழுதிக்கிட்டேன் இதை விட்டுட்டேன் அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை, மார்க் குறைக்க மாட்டாங்க. ஆச்சா? இந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டே ஏ கிராஸ் சி பி கிராஸ் சி இது ரெண்டையும் பார்த்துக்கிட்டே நான் காமனாக இருக்கிறத பார்த்து இதை எழுதுறேன்னா தாராளமாக எழுதலாம். புரியாதவங்களுக்கு இப்படி எழுதியிருக்கிறேன். ரெண்டாவது, இந்த மாதிரி எழுதுனா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். 5 மார்க்ஸ் சம்னால ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்த்து எழுதுறதுனால இது இந்த ஸ்டெப் எழுதுறதுனால தப்பு இல்லை, நல்லது தான். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து லாங்காக இருக்கும். எனக்கு டைம் பத்தல சார் அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு போங்க. ஆனால் எழுதுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு எழுதாமல் விட வேண்டாம். சரியா? இது எழுதுறது நல்லது. எழுதலைன்னா மார்க் குறைக்க போகிறது இல்லை, நான் இங்கேயே கம்பேர் பண்ணி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, இது ஈக்குவேஷன் 2. இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் பாருங்க. ஈக்குவேஷன் 1 வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சோம். ஈக்குவேஷன் 2ங்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டு அப்படியே கொண்டாந்து கண்டுபிடிச்சோம். அப்போ இது ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஈக்குவேஷன் 1ல என்ன இருக்குது, 2,2 இருக்குது. ஈக்குவேஷன் 2ல 2,2 இருக்குது. 2,2 2,2 சரியா இருக்கா? 3,2 3,2 சரியா இருக்கா? 5,2 5,2 சரியா இருக்கா? 7,2 7,2 சரியா இருக்கா? அப்போ 1 2 ஈக்குவேஷன்ல இருந்து என்ன செய்யுது, ரெண்டு ஹெட்டிங்குமே ஈக்குவல்ங்கிறது தெரியுதா? அப்போ தேர்ஃபோர் 1,2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு என்னது, அப்படியே இதை எடுத்து எழுதிட வேண்டியதான். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, இதை அப்படியே எழுதணும். ரெண்டும் ஈக்குவல் காமிச்சிட்டோம், வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். சரியா? இப்போ இதுதான் மெத்தடு. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சிட்டு எழுதணும். சார் இந்த இடத்துக்கு ஃப்ரம் 1 and 2 இம்ப்ளைஸ் அப்படின்னு எழுதட்டுமா சார்? ஃப்ரம் 1 and 2 இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டு இதை எழுதட்டுமா சார்னா எழுதலாம். சார் ஃப்ரம் 1 and 2ன்னு போட்டுட்டு இதை எழுதட்டுமா சார்னா எழுதலாம். இதை எழுதிக்கிட்டுமா சார்னா எழுதலாம். Therefore 1 and and 2 இந்த 2 ஈக்குவேஷன் 2 கமாக்கு பதிலாக அண்டுன்னு போட்டுக்கிட்டு எழுதட்டுமா சார் அப்படின்னாலும் எழுதலாம். இங்கே இடத்துல எது வேணாலும் எழுதலாம். ஃப்ரம் 1 and 2 we get எப்படி இப்படியும் ஸ்டெப் எழுதலாம். ஃப்ரம் இங்கே ஃப்ரம் 1 and 2 we get, அவ்வளோதான், இதை எழுதலாம். இதுதான் என்னது அந்த வெரிஃபைன்னு சொன்னது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்தது 7th ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்தது வெரிஃபை பண்ணிட்டோம். இது 5 மார்க் கொஸ்டின். இப்போ 7th செகண்ட் இதை வந்து இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று 7th ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சிச்சல்ல. 7th இப்போ செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் எப்பயும் போல சொல்யூஷன் எழுதிக்கோ. கிவன் எழுது. கிவன் என்னது? இங்கே கொடுத்துருக்கிறதே தான், இதே தான். ஏபிசி ஏபிசி. இங்கே நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் சம்முக்கு, அதே தான் இருக்கும். சார் நான் இங்கே நடுவில் இருந்து பார்க்குறேன் சார், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பார்க்குறேன் சார், ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்குறேன் சார், 7th செகண்ட் கொஷனை பார்க்குறேன் சார் அப்படின்னா, நீ வந்து ரிவேர்ஸில் போய் 7th ஃபர்ஸ்ட் கொஷனை பாரு. 7th ஃபர்ஸ்ட் கொஷனை பாரு, புரியும் எப்படி எழுதியிருக்கிறோன்னு. இருந்தாலும் ஒரு சீக்கிரமாக கொஞ்சம் குயிக்காக நான் சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோ. நல்லா உனக்கு டீட்டெயிலாக விளக்கம் வேணும்னா வீடியோவை ரிவேர்ஸில் கொண்டு போய் இந்த 7th ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னதை பாருங்க. சரி, இப்போ 7th செகண்டுக்கு இந்த கிவன் எழுதுறது ஒரு தடவை அப்படியே சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இப்படி இருக்கும். அதில் 8 கீழே இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 7 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பி செட் எழுதுகிறோம். பி செட் த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 எழுதிட்டோம். இப்போ இதில் என்னது பிரைம் நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும்? 2 3 5 7 7 11 13 இப்படி போகும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? லெஸ் தென் 8 பிரைம் நம்பர்ஸாக இருக்கணும், லெஸ் தென் 8ல் இருக்கணுங்கிறனால 8 கீழே இருக்கணும்னு சொல்கிறனால 2 3 5 7 அதை மட்டும் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் சி செட்டு என்ன கொடுத்துருக்காங்க? த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் 2 3 5 7 11 அப்படியே போகும். இதில் ஈவன் பிரைம்னா இது ஒன்று தான் ஈவன் பிரைம், மற்றதெல்லாம் ஆட் பிரைம். அதனால் இந்த ஈவன் பிரைமை இங்கே எழுதிக்கிட்டேன். ஏற்கனவே இதை வந்து 7th ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு சொல்லியிருக்கிறேன், விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். அங்கே மறுபடியும் உனக்கு ஸ்லோவாக வேணும்னா அங்கே திரும்ப வீடியோவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோ, சரியா? அப்போ ஏபிசி அப்போ 3 இப்போ கிவனில் கொடுத்ததை எழுதியாச்சு. இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன எழுதணும்? டு வெரிஃபைன்னு எழுதிட்டு இப்போ செகண்ட் கொஷனை வெரிஃபை பண்ண போகிறோம். 7th செகண்ட் வெரிஃபை பண்ண போகிறோம். இதை வெரிஃபை பண்ண வேண்டியதை எடுத்து எழுது. ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி, ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு A cross B difference A cross C. அப்போ இந்த செகண்ட் கொஷின் என்ன அதை அப்படியே பார்த்து இங்கே எழுதிக்கோ. இதைத்தான் வெரிஃபை பண்ணணும். டு வெரிஃபை, இங்கே வெரிஃபைன்னு கொடுத்துருக்கனால டு வெரிஃபை அப்படி எழுதிக்கோ. இங்கே செக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டு செக் அந்த மாதிரி எழுதிக்கணும். இங்கே ஷோ தட்னு கொடுத்துருந்தாங்கன்னா டு ஷோ அப்படியே எழுதிக்கோ. எழுதிட்டு இந்த கொஷினை எது வெரிஃபை பண்ணணும் அதை அப்படியே பிடிச்சி இங்கே எழுதி வச்சிருக்கோம். இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். இதை எப்படி சுருக்கமாக சொல்கிறேங்க, நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இதை இங்கே தள்ளி வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். கரெக்டாக இருக்கு. கவனிங்க, 7th செகண்ட் கொஷின். இந்த கிவன் எல்லாம் சொல்லிட்டேன். கொஞ்சம் அங்கே இடம் மாற்றிக்கிட்டேன். நல்லா பேப்பர் நிறுத்துறதும் நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல. வீடியோவை கட் பண்ணாமல் பேப்பரை நகர்த்தி காமிச்சிருக்கிறேன். இந்த பக்கம் வந்துருச்சு, இங்கே இருக்கிறது இங்கே எங்கேயோ காணாமல் தேடாது. சரி, டு வெரிஃபை எழுதிட்டோமா? இங்கே இருந்தது சில பேருக்கு கொஞ்சம் இடம் மாற்றி வச்சோம்னாவே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சரி, இப்போ டு வெரிஃபை எழுதிட்டோம்.
சரி, இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை சுருக்கமா சொல்றேன், அப்புறமே விளக்கமா கொடுக்குறேன். இங்க பாரு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு பாத்தியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிலர் எப்படி இதை ப்ரூஃப் பண்ணி காட்டுவாங்கன்னா, எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் ஈக்குவல்னு போட்டு கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவல்னு காட்டுவாங்க. அப்படி எழுதினாலும் சரிதான், இப்ப நான் எழுதியிருக்கிற மாதிரி எழுதினாலும் சரிதான். சரியா? ஏன் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன்னா உங்களுக்கு மைண்ட்ல உக்காரணும், அதுக்கோசரம் தான் சொல்றேன். சரி, இங்க பாருங்க. அல்லது இந்த வீடியோ அந்த ஃபர்ஸ்ட் செம் விட்டுட்டு செகண்ட் செம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் செம்முக்கு சொல்லியிருப்பேன் இந்த விளக்கத்தை. செகண்ட் செம்முக்கு மட்டும் பார்ப்பாங்க. அப்ப நம்ம சொல்லாம விட்டோம்னா அவங்களுக்கு அது புரியாது இல்லையா? அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றது. ஒரு சம்முல டிவிஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னதையே செகண்டுக்கும் சொல்லுவோம். சொல்றப்ப கொஞ்சம் அலுப்பு தட்டுற மாதிரி இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி. அது ஒன்றும் இல்லை. ஏன்னா வீடியோவை வந்து பாதியிலேருந்து இப்போ செகண்ட் சம் வேணுதான்னு செகண்ட் பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ ஃபர்ஸ்ட்ல சொன்னது இவங்களுக்கு தெரியாது. அதனால தான் திரும்ப சொல்றது. சரியா? ஓகே. ஏதோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. சரி, இங்கே பாருங்க. இப்போ இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். எல்ஹெச்ஏ ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கிட்டு பண்ணினாலும் சரின்னு சொல்லிட்டேன். சரி, நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுற மெத்தடை எப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க. இதில் இந்த எல்ஹெச்எஸ் இருக்கிறத பற்றி அதை ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டு எழுதுறேன். இந்த ஹெட்டிங்காக இதை அப்படியே ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டு அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சி இங்கே கொண்டாந்து ஈக்குவேஷன் 1ன்னு கண்டுபிடிக்கிறேன். சரியா? அடுத்தது இந்த ஆர்ஹெச்எஸ்ல இருக்குல்ல, இதை தூக்கி ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கிறேன். இதை ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சு, இது கொஞ்சம் லாங்காக தான் வருது, பயந்துக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். அப்படியே கொண்டாந்து அப்படி கொண்டு போய் முடிக்கிறேன். அது ஈக்குவேஷன் 2ன்னு வரும். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இந்த எல்ஹெச்எஸ்ல இருக்கிறத இதை வந்து ஒரு ஹெட்டிங்கா போட்டுக்கிட்டு அப்படியே கண்டுபிடிக்கிறேன். அது ஈக்குவேஷன் 1. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு ஒரு ஹெட்டிங்கா போட்டுக்கிட்டு அப்படியே கொண்டு போய் ஆன்சரை கண்டுபிடிக்கிறேன். அது ஈக்குவேஷன் 2. அப்போ 1, 2 ஈக்குவல்னு காட்டுறோம். கடைசியா வெரிஃபை பண்றோம். இதுதான் சுருக்கமா சொல்லக்கூடிய இந்த சம்னுடைய சாராம்சம். சரி, இப்போ வாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஹெட்டிங்கா போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ எழுதிட்டு இப்போ அந்த ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிக்க போறோம். இதையும் சுருக்கமா சொல்றேன் பாரு. என்ன செய்ய போறேன்னா, இந்த கிராஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, டைரக்டாவே இருக்குது, பார்த்து எழுதிக்கலாம். கிராஸுக்கு ப்ரொசீஜரை மட்டும் சொல்றேன். கிராஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், கிராஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறத செகண்ட் எழுதிக்கணும். பி டிஃபரன்ஸ் சி. சரியா? அப்புறம் இது ஃபுல்லா எடுத்து எழுதணும். ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி. புரியுதா ஸ்டெப்பு? நான் ரொம்ப மெதுவாக தான் சொல்றேன், கவனிச்சுக்குங்க. அப்ப கிராஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ஏ இருக்குது, ஏ எழுதிக்கிட்டேன். ஏங்கிறது என்ன? இங்க கிவன்ல இருக்குது பாருங்க. 1 2 3 5 4 5 6 7 அப்படியே எடுத்து எழுது. இப்ப கிராஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிற பி டிஃபரன்ஸ் சி எழுதிக்கோ. இப்ப பி என்ன? பி பாருங்க, 2 3 5 7 2 3 5 7. சரியா? அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த டிஃபரன்ஸ் அப்படியே இங்க எழுதி இருக்கிறேன். இந்த சி என்ன? சி செட் 2 எழுதிக்கிட்டேன். சரியா? ஓகே. இப்ப டிஃபரன்ஸ்னா நம்ம வந்து நம்பர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? 5ல 2 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? இங்க பாரு, இங்க எழுதி காமிக்கிறேன். 5 இருக்குது நம்பரு, 2 இருக்கு. இந்த 5 மைனஸ் 2 என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. 5ல இருந்து 2வை சப்ராக்ட் பண்ணா 3ன்னு எழுதுவோம். இதுதான் ஆன்சர். இது நம்பர் வந்து சப்ராக்ட் பண்றப்ப இந்த மாதிரி எழுதுறோம். அதே போலதான்
இதுல எப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கணும். இதை வந்து ஒரு டிஃப்ரெண்டா செய்ய போறோம். என்னன்னா இந்த டிஃபரன்ஸ்ன்னு என்ன அர்த்தம்னா மைனஸ் மாதிரியே தான். இங்க வந்து நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா சப்ராக்ட் பண்றப்ப அதை மைனஸ்ன்னு படிக்கிறோம். 5 மைனஸ் 2 3ன்னு 5 மைனஸ் 2 அப்புறம் 5ல இருந்து 2வை சப்ராக்ட் பண்ணி எழுதுறோம். இது வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் சப்ராக்ஷன். இதுல இது வந்து செட்டுல எப்படின்னா இந்த டிஃபரன்ஸுங்கிறது சப்ராக்ட் பண்ற மாதிரி தான், கழித்தல் மாதிரியே தான். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னா இங்க எலமெண்ட் 3 2 3 5 7 இருக்கா, 2 3 5 7 இருக்கா. இங்க எலமெண்ட் 2 இருக்குதா, இதே மாதிரி எலமெண்ட் 2 இருக்கிறத சப்ராக்ட் பண்ணிடணும். சார் என்ன சார் குழப்பறீங்கன்னா படிக்கிறப்ப இதுக்கு பேரு டிஃபரன்ஸ். ஆனா இத வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்றோம் சால்வ் பண்றோம் அப்படிங்கிறப்ப என்னன்னா சப்ராக்ட் பண்ற மாதிரி நீ மனசுல நினைச்சுக்கணும். சப்ராக்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கணும். எதை சப்ராக்ட் பண்றது? 5 மைனஸ் 2 வந்து 3 5க்கு இப்படி 5 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கிட்டு சப்ராக்ட் பண்ற மாதிரி கிடையாது. இது என்னன்னா இந்த மாதிரியே நம்பர் இங்க இருந்ததுன்னா அதை வந்து சப்ராக்ட் பண்ணிடணும் அப்படின்னா வச்சுக்கோ. ஸோ அப்போ என்னன்னா இந்த 2 இங்க இருக்குது, 2ங்கிற எலமெண்ட் இங்க இருக்குது, அதை சப்ராக்ட் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும்? 3 எலமெண்ட் இருக்கும், 5 எலமெண்ட் இருக்கும், 7 எலமெண்ட் இருக்கும். புரியுதா? இதுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? அப்ப பி டிஃபரன்ஸ் சினா பி செட்டை எழுதிக்கோ, பி செட்டை பார்த்து எழுதிக்கோ, டிஃபரன்ஸ் எழுதிக்கோ, சி செட்டை பார்த்து எழுதிக்கோ. இப்ப டிஃபரன்ஸ் பண்றப்ப என்ன செய்யணும்னா இத சப்ராக்ஷன் மெத்தட் மாதிரியே உள்ளுக்குள்ள மைண்டுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 2ங்கிற எலமெண்ட்டை மட்டும் வெளியே எடுத்துடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எழுதணும். 3 5 7. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி, அப்ப இந்த கிராஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறத எழுதியாச்சு, கிராஸ்க்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறத எழுதியாச்சு, ரெண்டையும் எழுதிட்டோம். இப்போ இதை ஃபுல்லாவே எழுதலாம். ஃபுல்லாவே ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி, இதை ஃபுல்லாவே எழுதிடும். எழுதிட்டு இப்ப ஏக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்து எழுது. ஏ இதுதான் ஏ. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 இருக்கா? ஏவை எழுதிட்டேன். அடுத்தது என்ன செய்யறேன்? கிராஸ் எழுதணும். கிராஸ் எழுதிட்டுனா இப்ப பி டிஃபரன்ஸ் சி எழுதணும். பி டிஃபரன்ஸ் சி இங்க இருக்கா? என்ன எழுதியிருக்கிறோம்? 3 5 7 3 5 7. ஓகேவா? எழுதிட்டோம். இப்ப இதையும் கிராஸ் பண்ணலாமா? இதையும் கிராஸ் பண்ணலாமா? கிராஸ் பண்ணுங்க. இந்த 1 எடுத்துக்கோங்க. 1 3 எப்படி எழுதணும்? 1 3 1 5 1 7. இப்ப கரெக்டா எழுதியிருக்குமான்னு பார்க்கலாமா? 1 3 இங்க இருக்கு, 1 5 இங்க இருக்கு, 1 7 இங்க இருக்கு. சரியா? அந்த 3 கிராஸையும் எழுதிட்டோம். இப்ப இந்த 1 அப்படியே மறைச்சுக்கோ. 2 பாரு. 2 3 2 5 2 7. சரியா? கரெக்ட் இருக்கான்னு பார்க்கலாமா? 2 3 2 3 2 5 2 5 2 7 2 7. ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு இதுல 6 பேர்ஸ் எழுதிட்டோம். மறுபடியும் இங்க எழுத வேண்டாம், நம்ம அப்படியே மடக்கிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். இங்க பேர் 2 முடிச்சிட்டோம். இப்ப 3 எழுதலாம். 1க்கும் 2க்கும் ஒரே ஸ்டெப்ல எழுதிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப்புக்கு 3யும் 4ம் எழுதலாம். இப்ப 3 எடுத்துக்குங்க. 3 3 3 5 3 7 இருக்கான்னு பார்க்கலாமா? 3 3 3 இருக்கா? ஓகே. 3 5 3 5 இருக்கா? ஓகே. 3 7 3 7 இருக்கா? ஓகே. இப்ப 3 முடிச்சிட்டோம். இப்ப 4க்கு போலாமா? 4 3 4 5 4 7 இருக்கான்னு பார்க்கலாமா? 4 3 4 3 4 5 4 5 4 7 4 7. அப்ப
அப்போ இது சொன்ன பிறகு இருக்குதான்னு பார்த்துட்டோம். இருக்குல்ல, ஓகே, முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த 5 எடுப்போம். ஸ்டெப்பு மடக்கிக்கும். இது ஒரு ஸ்டெப்பில் முடிச்சிட்டோம். 1 எடுத்துக்கிட்டு பண்ணணுது, 2 எடுத்துக்கிட்டு பண்ணணுது ஃபர்ஸ்ட்டில் எழுதிட்டோம். 3 எடுத்துக்கிட்டு பண்ணணுது, 4 எடுத்துக்கிட்டு பண்ணணுது செகண்ட் ஸ்டெப்பில் செகண்டில் வரிசையில் எழுதியிருக்கிறோம். இப்போ 5 எடுத்துக்கோ. 5 எடுத்துக்கிட்டு பண்ணுனா என்ன வரும்? 5,3, 5,5, 5,7. சரியா? இப்போ சரியா இங்கே இருக்கான்னு பார்க்கலாமா? 5,3 இருக்கு. 5,5, 5,5, 5,7, 5,7 இருக்கா? ஓகே. அடுத்தது இந்த 5 விட்டுட்டு 6 எடுத்துக்கோ. 6 இதோட கிராஸ் பண்ணு. 6,3, 6,5, 6,7. சரியா? இப்போ இங்க சரியா எழுதியிருக்குமான்னு பார்க்கலாமா? 6,3, 6,3, 6,5, 6,5. இது 6,5, இது 6,5. சரியா? அப்புறம் 6,7, 6,7 எழுதிட்டோம். இப்போ 6க்கு எழுதியாச்சு. இப்போ 7 மட்டும் இருக்குது. 7,3, 7,5, 7,7. சரியா? இப்போ அது சரியா இருக்கான்னு பார்க்கலாமா? 7,3, 7,3, 7,5, 7,5, 7,7, 7,7 எழுதிட்டோமா? இப்போ இது எல்லாமே எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இங்க எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும்னா என்ன செய்யணும்? இதுல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. 7 இதுல 1, 2, 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. 7 into 3 எவ்வளவு? 21. அப்ப 21 இருக்குதான்னு பார்க்கணும். இங்க 7 into 3 21. இங்க பாரு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 வந்துருச்சா? 7 into 3 21 வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸசைஸ்ல இந்த சம் ஒன்று தான் ரொம்ப கொஞ்சம் பிக்கஸ்டா இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஈஸி தான். அப்போ ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஈக்குவேஷன் 1 என்ன இது? இங்க பாரு, டு வெரிஃபை பண்ண சொன்னதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டாந்து இங்க எழுதியிருக்கிறோம். இதுதான் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடை தான் இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஹெட்டிங்கா போட்டுக்கிட்டு அப்படியே கொண்டாந்து 1 கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஒரு ஹெட்டிங்கா எடுத்து எழுதுறேன். A cross B டிஃபரன்ஸ் A cross C எழுதியாச்சா? இப்போ இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன், கவனி. இந்த ஹெட்டிங்கை கண்டுபிடிக்கிறது, இது டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கும். அதை கண்டுபிடி. A cross B இருக்குது, அது டிஃபரன்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ரெண்டாவதா எழுதிக்கிறோம். A cross C இதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது ஃபுல்லா கண்டுபிடிக்கணும். A cross B டிஃபரன்ஸ் A cross C. இதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதணும்னு தெரியுதா? இந்த ஹெட்டிங் எழுதிட்டோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத செகண்டா ஹெட்டிங் போட்டு எழுதியாச்சு. இப்போ இதை கண்டுபிடிக்க போறோம். இதை கண்டுபிடிக்க போறோங்கிறத எப்படி? இந்த டிஃபரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டும் போட்டு எழுதிக்கிறோம், கண்டுபிடிச்சிடறோம். அப்புறம் ரைட் டிஃபரன்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறத எழுதுறோம். இது அப்புறம் இது ஃபுல்லா புரியுதா? உங்க ஸ்டெப்பு உங்களுக்கு மைண்ட்ல நல்லா உட்காரணுங்கிறதுக்கோசரம் தான் இவ்வளோ ஸ்லோவா புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ இதை இந்த ஃபுல் ஸ்டெப்புமே இங்க எடுத்து எழுதிட்டு அப்படியே கண்டுபிடிச்சா அதுதான் ஈக்குவேஷன் 2. சரியா? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கண்டிப்பா சரியா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சரி, இப்போ இந்த ரைட் சைடு இருக்கிறத ஹெட்டிங்கா இங்க எழுதியாச்சு. இதை லெஃப்ட்ல இதை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறோம். அதுக்கு இப்போ கண்டுபிடிக்கலாம். A cross B கண்டுபிடிக்கலாம். A என்னன்னு பாரு. A இங்க என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுதிக்கோ. கிராஸ்
பி எழுதணும். பி என்ன இருக்கு? பி 2 3 5 7 2 3 5 7 எழுதிட்டோமா? இப்போ இதை ரெண்டு கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணணும்னா இவ்வளோ தூரம் பிக்கஸ்டாக தான் வரும். எப்படின்னா இதில் பாரு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. 1 2 3 4 5 6 7 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே 7 இங்கே 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இது இந்த இந்த இதை நினச்சிக்காத. இது கிராஸ்ன்னு படிக்கணும். இது கிராஸ் ப்ராடக்ட். இதுவும் கிராஸ். நான் சொல்றது இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணுனா இதுல எத்தனை பேர் வரும்னு சொல்றேன். இதுல எத்தனை பேர்ஸ் வரும் அப்படிங்கணும் தெரிஞ்சுக்கணும்னா இதுல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணும். இதுல 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுல 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 7 × 4 எவ்வளவு வரும்? 28 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 வந்துருச்சா? 7 × 4 28 பேர்ஸ் வரும். கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. ஸ்டெப்பு நீங்கள் எழுதித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, இப்போ இது எப்படி வருதா என்னங்கிறத செக் பண்ணலாம், கிராஸ் பண்ணலாம். கிராஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 1 எடுத்துக்கணும். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 இருக்கான்னு பார்க்கலாமா? 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, 1, 5, 1, 5, 1, 7, 1, 7. அப்ப இதை எழுதிட்டோம். அடுத்தது இடம் தொடர்ச்சியா எழுதலாம், இருந்துட்டாலும் இப்போ 1 முடிச்சிட்டோம். 4 பேர்ஸ் வந்துச்சா? 4 பேர்ஸா அப்படியே எழுதுனா ஒரு அழகா இருக்கு பாருங்க. சரியா? அதனால அப்படி எழுதிட்டா ரெண்டாவது போய் எல்லாம் இங்கேயும் மோதி கஜா முஜான்னு ஏதாவது ஒரு நம்பரை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பேரை விட்டுட்டீங்கன்னா போச்சு. ஒருத்தர் இப்படியே எழுதிக்கிட்டே போவேன், அப்படியே இங்க போய் எங்கேயாவது போயிடும். அடுத்த பேரை எழுதுறதுக்குள்ள எந்த பேரை எழுதணும் எந்த பேரை எழுதாம விட்டோம்? பேர் அல்ல, பெயர். எந்த பேரை எழுதாம விட்டோன்னு சொல்லல, பேர். PAIR பேர். எந்த பேரை எழுதாம விட்டோம்? இதுதான் பேர் அப்படிங்கிறத தெரியாது. கச்சன்னு எழுதிடுறது. நான் இங்க எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேனோ அதே மாதிரியே நீங்க உங்க நோட்லயும் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. எக்ஸாம் டைம்ல எழுதினாலும் எந்த கோணையும் வராது, நல்லா நீட்டா இருக்கும். சரியா? அதனாலதான் நல்லா நீட்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நடத்தியிருக்கிறேன். நீட்டா ஒர்க் அவுட் சொல்லிக்கிட்டே எழுதுனா கூட ரொம்ப நேரம் ஆகும். சொல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டே எழுதினாலும் ரொம்ப நேரம் ஆகும். சில மிஸ்டேக் ஆகும், அதை மறுபடியும் திருத்தணும். பாருங்க, இங்க கூட மிஸ்டேக் பண்ணிட்டோம், அப்புறமே அழிச்சிட்டு தான் எழுதிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் டைம் பாஸ் ஆயிரும் இல்லையா? அதனால சொல்லிக்கிட்டே போட்டுக்கிட்டே போறது லாய்க்கப்படல, சரிப்படல. இப்ப உங்களுக்கு நீட்டா எழுதி காமிச்சிருக்கிறேன் பாருங்க. இதே மாதிரியே நீயும் உங்க நோட்டில் காப்பி பண்ணிக்கிங்க, நீட்டா எழுதிக்கிங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த 1,1க்கு சொல்லிட்டேன்னா மறுபடியும் சொல்லிடுறேன், மறந்து போயிருப்பீங்க. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 எழுதியாச்சு. இப்போ 2 எடுத்துக்கோ. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 இருக்கான்னு பார்க்கலாமா? 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 முடிச்சிட்டோம். இப்ப 3 எடுத்துக்கோ. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 அப்படி எழுதணும். இப்ப பாரு, 3, 2 இருக்கான்னு பார்க்கலாம். 3, 2, 3, 3 இருக்கான்னு பார்க்கலாம். 3, 3, 3, 5 இருக்கான்னு பார்க்கலாம். 3, 5, 3, 7 இருக்கான்னு பார்க்கலாம். 3, 7. சரியா? அப்ப 3 முடிச்சிட்டோம்.
இப்போ 4க்கு போகலாம். 4,2 4,3 4,5 4,7 இப்போ இருக்கான்னு பார்க்கலாமா? 4,2 4,3 4,5 4,7 சரியா? அடுத்தது இந்த 4 முடிச்சிட்டோம், 5க்கு போகிறோம். 5,2 5,3 5,5 5,7 வாங்க சரியா இருக்கான்னு பார்க்கலாம். 5,2 5,3 5,5 5,7 5,7 முடிச்சிட்டோமா? 5 முடிச்சிட்டோமா? இப்போ 6க்கு போகலாம். 6,2 6,3 6,5 6,7 6,2 இருக்கா? 6,3 இருக்கா? 6,5 இருக்கா? 6,7 இருக்கா? அவ்வளோதான். இப்போ 7 எடுத்துக்கோங்க. 7,2 7,3 7,5 7,7 அப்போ 7,2 இருக்கா? இருக்கு. 7,3 இருக்கா? 7,5 இருக்கா? 7,7 இருக்கா? இருக்கு. அப்போ எல்லா நம்பர்ஸையும் எடுத்துட்டு எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்துட்டு இதில் இருக்கிற எலமெண்ட்ஸோட கிராஸ் பண்ணியாச்சு. 28 வருது. சரியா? சரி, நான் இங்கே வந்து ஒவ்வொன்றுக்கா செஞ்சு காமிச்சிக்கிட்டு வர்றப்ப சில பேர்த்துக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு, எளிமையாக புரியக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆகும்? இது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள்லாம் கொஞ்சம் வீடியோவை என்ன செய்யுங்க, பாஸ் பண்ணி அப்படியே ஃபார்வேர்டில் கொண்டு போய் பார்த்துக்குங்க. சரியா? அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மெல்ல கற்போருக்கு மெல்ல தான் நடத்தணும். அதனால் மெதுவாக சொல்லியிருக்கேன். சரியா? எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும் சார்னா அப்படியே வீடியோவை அப்படியே வந்து என்ன செய்யும், ஃபார்வேர்ட் போட்டு நீங்கள் வந்துக்குங்க. பாஸ் பண்ணிகிட்டே வாங்க, வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அப்போ A cross B இந்த இங்கே பாருங்கள், இதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இந்த A cross C இப்போ எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த இங்கே எழுதியாச்சு, இதை இங்கே எழுதியாச்சு, இது எல்லாத்தையும் இங்கே எழுதுகிறோம். இப்போ இதை இங்கே எழுதுனதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ அதை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஏ என்ன இங்கே பார்த்தேன், இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோ. 1 2 3 4 5 6 7 சரியா? இந்த கிராஸ் எழுதிக்கோ. அப்புறம் சி செட் என்ன? சி செட்டு 2 எடுத்து எழுதிக்கோ. சரியா? ஓகே, இப்போ கிராஸ் பண்ணலாமா? இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் ஒரு எலமெண்ட் இருக்கு. 7 × 1 7 பேர்ஸ் தான் வரும். 1 2 3 4 5 6 7 பேர்ஸ் தான் வரும். கரெக்டா? ஓகே, இப்போ கிராஸ் பண்ணலாமா? 1 எடுத்துக்கோ. 1,2 1,2 அடுத்தது இந்த 2 எடுத்துக்கோ. 2,2 அடுத்தது இந்த 3 எடுத்துக்கோ. 3,2 3,2 அடுத்தது இந்த 4 எடுத்துக்கோ. 4,2 அதுக்கப்புறம் இந்த 5 எடுத்துக்கோ. 5,2 அதுக்கப்புறம் இந்த 6 எடுத்துக்கோ. 6,2 அதுக்கடுத்து இந்த 7 எடுத்துக்கோ. 7,2 சரியா? புரியுதா? அப்போ A cross C இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபுல்லாக கண்டுபிடிக்க வேண்டியதான். A cross B டிஃபரன்ஸு A cross C. இப்போ A cross B என்ன? A cross B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது கண்டுபிடிச்சிருக்கோமா? இது எல்லாத்தையும் தூக்கி அப்படியே எழுதணும். இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே தூக்கி இங்கே எழுதணும். அதுதான் A cross B. A cross B கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம், அதை கொண்டாந்து இந்த A cross Bக்கு அப்படியே எழுதணும். இவர் 1,2 1,3 1,2 1,3 1,5 1,7 அப்படியே வந்து எது 7,2 7,3
7,5 7,7 வரைக்கும் இருக்குது பத்தி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கும். எதுக்கு? இந்த a கிராஸ் b பதிலா இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதை தூக்கி அப்படியே இங்க எழுதிட்டோம். அப்புறம் இதை என்ன செய்யணும்? மைனஸ் தானே, டிஃபரன்ஸ். புரியுதா? டிஃபரன்ஸ்ன்னு படிக்கணும். ஆனா ஆக்சுவலா நம்ம செய்ய போறது என்னது? மைனஸ் தான் பண்ண போறோம், சப்ராக்ட் தான் பண்ண போறோம். ஆனா இதுக்கு நம்ம இங்க வந்து இந்த கிராஸ் ப்ராடக்ட் இந்த செட் சிம்பிள்ல வர்றப்ப என்ன செய்யணும்? டிஃபரன்ஸ்ன்னு படிக்கிறோம். டிஃபரன்ஸ் அதுக்கு பேர். சரி, ஏ கிராஸ் பி தான் இங்க எழுதியாச்சு. இந்த டிஃபரன்ஸ் எழுதியாச்சு. ஏ கிராஸ் சி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, இதான் இது. இதை தூக்கி அப்படியே இங்க எழுது. 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 எழுதிட்டோம். இப்ப இதுல இருந்து இதை என்ன செய்யணும்? டிஃபரன்ஸ் பண்ணணும். டிஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். இங்க பாரு, இங்க டிஃபரன்ஸ் என்ன சொன்னேன்? இந்த இடத்துக்கு வாங்க அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. 2, 3, 5, 7ல 2 டிஃபரன்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இதே இந்த 2 மாதிரியே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதிய 3, 5, 7 எழுதணும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இந்த 2 மாதிரி இங்க இருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதி எழுத சொன்னோம் இல்லையா? அதே மெத்தட்ல இங்க பாருங்க, இங்க வந்து பேர் இருக்கு, இங்க வெறும் நம்பர்ஸ் இருந்தது. இங்க வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்பரா இருக்கு. இங்க எலமெண்ட்ஸ் எல்லாம் பேரா இருக்கு, பேர். அப்ப இந்த பேரை இங்க இருந்துச்சுன்னா அதை கழிச்சிடணும். புரியுதா? சப்ட்ராக்ட் பண்ணிடணும். எப்படி? நல்லா கவனி. இந்த பேரை இங்கேயும் இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிடணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதி இதுல எது இருக்குதோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும்? எடுத்து எழுதணும் இங்க. சரியா? இப்ப பாருங்க, இதுக்கு கூட ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த 2 இங்க இருக்குது, அதே இதையும் அடிச்சிடணும். அடிச்சிட்டோம்னா 3, 5, 7 எழுதிக்கலாம். இந்த இடத்துக்கு பாருங்க, 2ங்கிற எலமெண்ட்டை இதுல அடிச்சிடறோம், செப்பரேட் பண்ணிடுறோம், மீதி 3, 5, 7 எழுதுறோம். அதே மாதிரி இங்க சொல்லித்தரோம் பாருங்க புரியறதுக்காக. 1,2 இங்க இருக்கா? இதான் இங்க இருக்குது. அப்ப இத அடிச்சிரு. அதுக்கப்புறம் 2,2 எங்க இருக்கு பாரு, இங்க இருக்கா? செப்பரேட் பண்ணிடுங்க, அடிச்சிரு. அதுக்கப்புறம் 3,2 இங்க இருக்கா? அடிச்சிரு, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணு. அதுக்கப்புறம் 4,2 இங்க இருக்கு, கேன்சல். அதுக்கடுத்து இதே பேர் 5,2ங்கிறது இங்க இருக்கான்னு பாரு, இருக்கு. 5,2 5,2 கேன்சல் பண்ணிடும். 6,2 இங்கேயும் 6,2 இருக்கு, கேன்சல் பண்ணிடும். 7,2 இங்கேயும் 7,2 இருக்கு, கேன்சல் பண்ணிடும். அப்ப கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா என்னது? இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து இந்த செகண்ட் செட்டை சப்ட்ராக்ட், இந்த டிஃபரன்ஸ் பண்ணணும். டிஃபரன்ஸ் பண்ணணும்னா இங்க இருக்கிற மாதிரியே பேர் அதுல இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து விட்டுட்டு எழுதணும், அல்லது சப்ட்ராக்ட் பண்ணிட்டு எழுதணும். இப்ப இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு தான் அர்த்தம். இது 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 இப்போ இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அப்ப மீதி இங்க இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுனா போதாங்க. சரி, இதுல ஏதாவது ஒண்ணு இதுல இல்லாததே இங்க ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன சார் செய்யறது? சப்போஸ் இங்க 7,5ன்னு இங்க ஒண்ணு இருக்குதுன்னு, 7,8ன்னு இருக்குதுன்னு வச்சுக்க. இந்த இடத்துக்கு சப்போஸ் இங்க 7,8, அடுத்தது 7,2வா, 7,8ன்னு இங்க ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோ. 7,2 7,8ங்கிறது இதுலயும் இல்ல. அப்ப ரெண்டையும் அடிக்க முடியாது. ஆனா இங்க 7,8 இருக்கும், அங்க அடிக்க முடியாம இருக்கும். இங்க மிச்சமா இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செட்டையே பார்க்க கூடாது. இந்த டிஃபரன்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கிற செட்டை பார்க்க கூடாது. இதுல இருந்து இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த செட்டை தான் பார்க்கணும். இந்த செட்டில் இருக்கிற கேன்சல் பண்ணாததை தான் தூக்கி இங்க எழுதணும். இந்த செட்டில் இருக்க கேன்சல் பண்ணாததெல்லாம் எடுத்து இங்க எழுதணும்.
இந்த செட்டில் ஒன்று மிச்சமாக ஒன்று இருந்ததுன்னா என்ன சார் செய்யட்டும் அப்படின்னா அதை ஒன்று பிடிச்சி எழுதக்கூடாது. இங்கே ஒரு 7,8 சப்போஸ் இருந்துச்சுன்னா 7,8 இங்கே இல்லை, அப்போ கேன்சல் பண்ண மாட்டோம். சரியா? அப்போ இங்கே 7,8 இருக்கும். சாரி, இதெல்லாம் எடுத்து இங்கே கேன்சல் பண்ணாதையெல்லாம் இங்கே எடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிட்டு இந்த 7,8 போய் எழுதிட்டுமா சார் அப்படின்னா அப்படி எழுதக்கூடாது. இங்கே இந்த செகண்ட் செட்டே பார்க்கக்கூடாது. இங்கே ஃபர்ஸ்ட் செட்டில் எதை சப்ராக்ட் பண்ணணுமோ அதுக்கு போக மீதி இருக்கிறத தான் அங்கே எழுதணும். புரியுதா? நீங்கள் ஒரு சிலர் கேட்பாங்க இந்த மாதிரி, சார் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட்டு ரெண்டுக்குமே காமனாக இல்லாமல் இருக்குது, அதனால் அதை சப்ராக்ட் பண்ண முடியல, நான் இதில் அடித்தது போக இதெல்லாம் எழுதிக்கிட்டேன், இதெல்லாம் அடிச்சிட்டோம், சப்ராக்ட் பண்ணிட்டோம், மீதி இதெல்லாம் எழுதிட்டாங்க, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7,8 இருக்குது சார், அதையும் சேர்த்து எழுதிடணுமானா எழுதக்கூடாது. இந்த டிஃப்ரென்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறதோட சப்ராக்ட் பண்ணுறதோட தான் இருக்கணும். இதில் மீதி இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பேர் இருந்ததுனாலோ நம்பர்ஸ் இருந்ததுனாலோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த செகண்டை பற்றியே ஒமிட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டில் இருக்கிறத தான் கேன்சல் பண்ணணுது போக மீதியை எடுத்து எழுதணும். எப்படியாவது அப்படி ஒரு சம்மு வரல, நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். இப்போ இந்த கேன்சல் பண்ணணுதெல்லாம் இதில் இருக்கிறது இங்கே இருக்குது, அதனால கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்? சப்ராக்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போ மீதியெல்லாம் பிடிச்சி எழுதுங்க அப்படியே. 1,3, 1,5, 1,7 இருக்கான்னு பார்க்கலாமா? 1,3, 1,3 ஆச்சா? 1,5, 1,5, 1,7, 1,7, 2,3, 2,3, 2,5, 2,5, 2,7, 2,7, 3,3, 3,3, 3,5, 3,5, அப்புறம் 3,7, 3,7, 4,3, 4,3, 4,5, 4,5, 4,7, 4,7. வேகமாக சொன்னால் தெரிஞ்சுக்கிங்களா? 5,3, 5,5, 5,7, 5,3, 5,5, 5,7 இருக்கா? 5,3, 5,3, 5,5, 5,5, 5,7, 5,7, அப்புறம் 6,3, 6,3, இது 6,3, இது 6,3, இது 6,3. ஓவர் ரைட்டிங்காக இருக்குது, அதனால குழம்பிக்காதீங்க. 6,3, அப்புறம் 6,5, 6,5, 6,7, 6,7, 7,3, 7,3, 7,5, 7,5, 7,7, 7,7. சரியா போச்சா? அப்போ இதை செப்பரேட் பண்ணதெல்லாம் போக இங்கே படிக்கிறப்ப டிஃப்ரென்ஸ்ன்னு படிக்கணும். நான் புரியறதுக்கோசரம் இதை சொல்லி கொடுத்தேன் அப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு. அப்போ இந்த இதெல்லாம் வந்து விட்டுட்டு மீதி எடுத்து எழுதிடணும். இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சோம்னா ஈக்குவேஷன் 2வும் இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கணும். மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சோம், அதுதான் ஈக்குவேஷன் 1. ரைட் ஹேண்ட் சைடை ஒரு ஹெட்டிங்காக போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே பாரு, 1,3 இருக்குது, 1,3, 1,5 இருக்கு, 1,5, 1,7 இருக்கு, 1,7, 2,3 இருக்குது, 2,3, 2,5 இருக்குது, 2,5, 2,7 இருக்குது, 2,7, இங்க பாரு 2,7, அதுக்கப்புறம் 3,3 இங்க இருக்குது, 3,3 இருக்கா, 3,5, 3,5, 3,7, 3,7, 4,3, 4,3, 4,5, 4,5, 4,7, 4,7, 5,5, 5,3, 5,3, 5,5, 5,5, 5,7, 5,7,
6,3 6,3 இது 6,3 6,5 இது 6,5 ஓவர் ரைட்டிங் இருக்குது குழம்பிக்காத 6,5 6,5 6,7 6,7 அப்புறம் 7,3 7,3 7,5 7,5 7,7 7,7 எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சா? இது 1 2 ஈக்குவல் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப என்ன எழுதலாம்? therefore 1, 2 implies எதை தருது? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹெட்டிங்கும் ரைட் ஹேண்ட் சைடு ஹெட்டிங்கும் ஈக்குவல் எதை தருது? டு வெரிஃபை பண்ணியாச்சு. ஸ்டெப் எப்படி எழுதி எப்படி கொண்டாந்தான்னு புரியுதா? சரி, இந்த இடத்துக்கு எப்படி எழுதலாம்? ஃப்ரம் 1 and 2 எழுதி இதை அப்படியே எழுதலாம். அப்புறம் ஃப்ரம் 1 and 2 ஸ்டெப் எழுதுறது சொல்றேன். ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு போட்டு எழுதிட்டு இதை எழுதலாம். அல்லது ஃப்ரம் 1 and 2 we get அப்படின்னு எழுதி இப்படி எழுதலாம். அப்புறம் ஃப்ரம் 1 and 2 implies இப்படி எழுதலாம். அல்லது therefore 1 இந்த கமாக்கு பதிலாக அண்டு போட்டுட்டு AND அண்டு ஈக்குவேஷன் 2 எழுதிட்டு இம்ப்ளைஸ் போட்டு இப்படி எழுதலாம். அல்லது நான் எழுதுனதே இருக்கிறதுலையே சுருக்கமா, நான் இருக்கிறதுலே சுருக்கமா அண்டுன்னு எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு கை வலிக்குன்னு இப்படி எழுதியிருக்கிறேன். therefore 1 and 1,2 implies இது ரெண்டும் ஈக்குவல்னு வெரிஃபை பண்ணியாச்சு. வெரிஃபை பண்றதா வெரிஃபை பண்ணியாச்சு. சரியா? சரி, இப்ப உங்களுக்கு என்னன்னா எழுதுறதுக்கு கை வலிக்கிறதுக்கோசரம் சொல்லுவீங்க. அது இந்த சம்மு இருக்கிறதுலே பிக்கஸ்ட் சம்மு. எந்த அளவுக்கு கொஞ்சம் குயிக்கா நீங்க எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா எக்ஸாம்ல எழுதிடலாம். மேக்சிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா நீ எழுத்தாக ஆகணும், வேற வழி இல்லை. சரியா? அதனால இதுல எந்த ஸ்டெப்பு சார் கொஞ்சம் சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, எப்படியே இங்கிருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்த ஸ்டெப்பு டெஃபினட்டா எழுதித்தான் ஆகணும். ஆச்சா? எழுதித்தான் ஆகணும். 21 இருக்கும் பேர். இந்த A கிராஸ் பியும் கண்டுபிடிச்சு தான் ஆகணும், A கிராஸ் சியும் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இந்த A கிராஸ் பி டிஃபரன்ஸ் A கிராஸ் சி இருக்குது பாத்தியா? இதுல இந்த ஸ்டெப் எழுதுறோம் பாத்தியா? இதை வேணா நீ விட்டுட்டு டைரக்டா இதை எழுதிடலாம். இப்ப நான் இங்க கேன்சல் பண்ணி காமிச்சதை இதுக்கும் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். நீ பென்சில் இதுக்கும் இதையும் வச்சுக்கிட்டு இப்படி கேன்சல் பண்ணிக்கிட்டா இந்த ரோ ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். இங்க கேன்சல் பண்றதை இங்கேயும், இதை கேன்சல் பண்றது இங்கேயும். பென்சில்ல தான் பண்ணணும், பேனாவில் பண்ணிடுறாரு. இந்த கேன்சல் பண்றத பென்சில்ல பண்ணிக்கிங்கோ, பென்சில்ல பண்ணிக்கலாம். அப்ப சரின்னு போனா போதும்னு விடக்கூடிய ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு. இதை வேணா உங்களுக்கு டெஸ்ட்ல எனக்கு டைம் பத்தல சார் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டெப்பை வேணா விட்டுட்டு இதை எழுதிக்கிங்க. சரியா? சப்போஸ் எனக்கு டைம்லாம் இருக்குது சார்னா ஒரு தடவை எழுதுறதுனா எழுதிக்கும். ஆனால் போட்டு கச்சமச்சான்னு எழுதி வச்சிடாது. நல்லா நீட்டாக எழுதுங்க. சரியா? ஸ்டெப்பு கொஞ்சம் பெருசாக வரும் பாருங்க. இதுலேயே பெருசாக வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கு கம்மியாக வந்திருக்கு. இந்த செகண்ட் சம்முக்கு மட்டும்தான் 7th ஃபர்ஸ்ட் சம்முக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். 1 பேஜ் 1.5 பேஜ் வந்திருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? கொஞ்சம் அதிகமாக வருது. காரணம் என்னன்னா இந்த ஸ்டெப்ஸ் தான் காரணம். நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த இடத்துக்கு வேணா விட்டுடலாம், எழுதுறது நல்லது. விட்டுட்டா மார்க் குறைச்சிருவாங்களா சார்னா குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பிக்கஸ்டா இருக்குது. இதுல இருந்தே ஒன்னால நான் கன்சிடர் பண்ணி எனக்கு புரியுது சார், இதுல இருந்தே இந்த 2 ஸ்டெப்பை வச்சுக்கிட்டே நான் இந்த ஸ்டெப்பை எழுதிடுறேன் சார், இதை முடியாமல் விட்டுட்டேன்னா ஒன்றும் தப்பு இல்லையான்னா தப்பு இல்லை. என்ன எழுதுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். எழுதாமல் விடுறதுனால ஒன்றும் இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் திரும்ப எழுதுறதுக்கு சிரமப்பட்டால் விட்டுக்கலாம். சரியா? ஓகே.
தட்ஸ் ஆல்.